4வது பாடல் தான் வாரலம் சேரி. இதுவும் ஒரு நல்ல பாட்டு. சரியா? வாரலம் சேரி. இதண்ட ஆசிரியர் எழுதிக்கோங்க. இது பாடியவர் பரணர். சரியா? இவர் கடைச்சங்க புலவரான இவர். கடைச்சங்க புலவர்கள்ல ஒருவர் தான் இந்த பரண். ஆசிரியர் பரணர். சரியா? ஆசிரியர் பரணர். திணை மருதம். நான் ஏற்கனவே இந்த பாட்டு உங்களுக்கு நம்மள விளங்கப்படுத்தினேன். மருதம். மருதம்ண்டா வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம்ண்டா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். துறை இதுல 2 துறை இருக்கு புள்ளிகளே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வாயில் நேர்ந்தது, இன்னொன்று வாயில் மறுத்தது. சரியா? வாயில் நேர்ந்தது என்று சொல்லும்போது பாருங்க, பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் தலைவியிடம் கபாடம், அதாவது கதவு, கதவு திறக்க கேட்டல். அதான் வாயில் நேர்ந்தது. பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் தலைவியிடம் கதவு திறக்க சொல்லி கேட்கிறது. அதுதான் முதலாவது சந்தர்ப்பம், வாயில் நேர்ந்தது. இது அப்படியே எழுதிக்கோங்க. 2வது சந்தர்ப்பம் வாயில் மறுத்தது. சரியா? தலைவன், அதுக்கு வாயில் மறுத்ததுண்டா தலைவன் தோழி ஊடல் கொண்டு கடை திறக்க மறுத்தல். தோழியானவள் என்ன செய்கிறாள்? தலைவன் மேல் தோழி தலைவி தலைவன் மேல ஊடல் கொள்வாள். அந்த ஊடல் காரணமாக தலைவி தோழி சொல்லுவாள், கதவை திறக்க மறுப்பாள். கதவை திறக்க தூதுக்கு உடன்பட என்ன செய்வாள்? மறுப்பாள். அதுதான் வாயில் மறுத்தது. சொல்றேன், அதை நோட் பண்ணுங்க. வடிவ நோட் பண்ணி. வாயில் நேர்ந்தது கூற்று உண்டு. சரியா? தோழி தலைமகற்கு வாயில் மறுத்தது. பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் தலைவியிடம் கதவு திறக்க கேட்கும் போது கதவு திறக்க மாட்டேன், கதவு திறக்க கேட்கிறது. சரியா? கதவு திறக்க கேட்கிறது தான் முதலாவது கூற்று, வாயில் நேர்ந்தது. வாயில் மறுத்தது என்று சொல்றது தோழி தலைமகற்கு வாயில் நேர்ந்தது. அதாவது தலைவன் தோழி ஊடல் கொண்டு கடை திறக்க கதவை திறக்க மறுத்தல். சரியா? தோழியானவள் என்ன செய்கிறாள்? ஊடல் கொண்டு கதவை திறக்க அந்த தூதுக்கு நான் உடன் போக மாட்டேன். அதான் அந்த உன் மாலையை தரவும் வேண்டாம், எங்களோட சேரி பக்கமும் இனி வர வேண்டாம், அதை கைவிடுவாயான்னு சொல்றேன். சரியா? பெண் அந்த பாட்டை பார்த்தாதான் உங்களுக்கு இது விஷயம் தெரியும். வாங்க பாட்டுக்குள்ள போனோம். வாரலம் எம் சேரி தாரல் நின்றாரே. சரியா? இத கொண்டு கூட்டணும். சரியா? கொண்டு கூட்டினால் எங்க வரும்னு பார்ப்போம். கொண்டு கூட்டும் போது பெருமையிலேருந்து வரும். சரியா? இதுல இருந்து வரும், இந்த துண்டுல இருந்து. சரியா? கொண்டு கூட்ட பாட்டு இருந்தா பாருங்க. பெருமை. சரியா? பெருமைண்டா தலைவா. சரியா? காவிரி பலராடு பெருந்துரை மருதொடு பிணித்த ஏந்து கோட்டு யானை சேந்தன். சரியா? காவிரி பலராடு பெருந்துரை. பாருங்க, காவிரியில என்ன செய்யறாங்க? பலரும் நீராடுறாங்க. அதுதான் இது. காவிரியில் பலர் நீராடும் பெரிய நீர்த்துறையின் மருத மரத்தில் கட்டப்பட்ட, பாருங்க, மருதொடு பிணித்த, மருத மரத்தில் கட்டப்பட்ட உயர்ந்து வளைந்த தந்தங்களை உடைய யானைகளை கொண்டவன் சேந்தன். உயர்ந்து வளைந்த தந்தங்களை உடைய யானைகளை கொண்டவன் சேந்தன். பலராடு பெருந்துரை மருதொடு பிணித்த ஏந்துகோட்டு, வளைந்த தந்தங்களை உடைய யானை சேந்தன், யானைகளை உடைய சேந்தன். அவனது தந்தை, பாருங்க, சேந்தன் தந்தை. பாருங்க, அவனது தந்தை அரியல் அம்புகவின், அரியல் என்பது கல், கல்லாகிய உணவையும் அழகிய விலங்கு தொகுதியை, அழகிய விலங்கு கூட்டத்தை வேட்டையாடும் தொழிலையும் நிறைய ஒள்வாள் இளையர் பெருமகன். அதாவது பகைவர்களுக்கு நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாளையும் பெற்றுள்ளவனும் இளைய மக்கள், அதாவது இளைய வீரர்களுக்கு தலைவனும் ஆகிய அலிசி என்பவன். அப்ப சேந்தனை பத்தி சொல்றாங்க, அலிசியை பத்தி. 2 பேர் வாராங்க. அலிசி என்பவன் அவனது ஆற்காடு. சரியா? என்னம்மா? வாய்ஸ் கட் ஆகி வருதா? ஓகே.
இப்போ ஓகேவா? அழுசியின் ஆற்காடு எனும் நகரை போன்ற இவளது குற்றமற்ற மாட்சிமையுடைய பேரழகானது. அழுசி ஆற்காடு அன்ன இவள் பழிதீர் மாநலம். அதாவது பழிதீர் மாநலம் என்று சொல்றது கிளியர் இல்லையா? கவரேஜ் பிரச்சனை விலைக்கு வெயிட் பண்ணுங்க. அப்ப அழுசி ஆற்காடு அன்னை இவள் பழிதீர் மாநலம். சரியா? அந்த அழுசியினது ஆற்காடு நகரம் போன்ற குற்றமற்ற மாட்சிமையுடைய தலைவியின் பேரழகானது அழிதலை கண்டு பாருங்க, மாநலம் தொலைவன் கண்டே அலராகின்றாள். அதாவது ஊரில் என்ன செய்யறாங்க, பழிச்சொல். சரியா? பழிச்சொல் எழுது. வாரலம் எம் சேரி தாரல் நின்றாரே, உண்ட வாழையை எமக்கு தராதிருப்பாயாக, அதோட இனி என்ற சேரி பக்கம் வருவதையும் கைவிடுவாயாக. என்னென்ன பிள்ளைகள் இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யாது, ஒன்றும் விளங்காது. இப்ப நான் அதை கதையா சொல்றேன் கேள்வி. மருத நிலம், இது என்ன திணைக்குரியது? மருத நிலம். நான் ஏற்கனவே சங்ககாலம் படிக்கும் போது சொன்னேன், மருத நிலத்தாக்கள் கொஞ்சம் செல்வந்தர்களாக இருப்பாங்க. அவங்களோட வேலை டைம் என்ன, ரொம்பவே குறைய. டக்குன்னு வேலைக்கு போவாங்க, விவசாயம் தானே அவங்களோட வேலை. அப்ப போயிட்டு பண்ணைகளுக்கும் போவாங்க. அது மாதிரி பண்ணைகளுக்கு போயிட்டு என்ன செஞ்சிருவாங்க, மதியம் அந்த ஈவினிங் டைமுக்கு முதல்ல வீட்டை வந்துருவாங்க. அப்ப நிறைய நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயான டைமா இருந்துச்சு. அந்த காலத்துல இந்த டிவி போன் அதெல்லாம் இல்ல தானே பொழுதுபோக்குக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரே போர் அடிக்கும். அப்ப என்ன நடக்கும்டா, இந்த தெரு ஓரங்கள், தெருமுனைகள், சந்திகள் எல்லாம் இந்த பரத்தையர் என்று சொல்றது, அதாவது கூடாத ஒழுக்கத்துல ஈடுபடுற ஆட்கள் என்ன செய்வாங்கண்டா, களியாட்டு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவாங்க. சரியா? முதலாவது இந்த தலைவன் என்ன செய்வாருண்டா, போர் அடிக்குமே அவருக்கு. அப்ப அவரு சும்மா டான்ஸை போய் பார்ப்போம் என்று போவாராம். சரியா? போய் பார்த்தோன்னே அவருக்கு அது பிடிச்சிடும். அப்புறம் அடுத்த நாள் என்ன செய்வாரு, டான்ஸை பார்க்க போனவர் ஃபர்ஸ்ட் டே, அடுத்தது அந்த டான்ஸ் ஆடுறவங்களை பார்க்க போவார். சரி, அப்படிதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒன்றை செய்ய போவாங்க, திரும்ப அது வேற ஒண்ணு. ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆட பார்க்க போனவர் திரும்ப அந்த பரத்தையுமே கொஞ்சம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே பரத்தையரை பார்க்க அந்த தெருமுனையிலேயே அவங்கள பார்க்க போறாரு. அப்படியே போய் போய் கொஞ்ச நாள் அப்படியே அவங்களோடய போயிட்டார். யாரு? பரத்தையரிடமே என்ன செஞ்சிட்டாரு, தலைவன் போயிட்டாரு. அவரோடைய என்ன செய்யறாரு, இருக்கிறார். பரத்தையரோடைய இருக்கிறார் தலைவர். பரத்தையரோட இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வாராரு. திரும்ப என்ன செய்யறாரு, தலைவிட்ட வாராரு. தலைவிக்கு தெரியும் இந்த கூத்தெல்லாம் என்ன, தலைவிக்கு தெரியும். இப்ப ஊர்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் சொல்லுவாங்க தானே, இப்ப ஒருத்தர் இப்படி போய் வாராண்ட ஊர்ல இருக்கிற ஆக்கள் இப்பயே இந்த சமூகம் இப்படி கழிக்கணும்னா அந்த சமூகம் அங்கே அப்ப சங்ககால சமூகம் எப்படி கழிச்சிருக்கும். இப்ப போன் இல்ல, ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஊர்வலாய்தான். அப்ப ஊராக்கள் சொல்லுவாங்க, என்னோட மாப்பிள்ளை இப்படியாம் அப்படியாம் அப்படி, அந்த மாதிரி கடைகள்ல இப்ப தலைவிக்கு தெரிஞ்சுதான் நீக்கும். இவர் என்ன செய்யறாரு, கதவை திறக்க சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்மட தோழி இருப்பா தானே, தோழி என்ன செய்யறா, இருக்கிறா. இப்ப தோழி தான் என்ன செய்யறா, கதவை திறக்க மறுக்கிறா. சரியா? தோழிதான் அந்த காலத்துல காதல சேர்க்கதாகியதும் பிரிக்கிறதாகியதும் தோழிதான் மெயினானது. இப்ப தோழிதான் சொல்றா, இப்படி ஒரு அந்த தோழி டிரெக்டா சொல்லல, நீ அங்க போனதால நாங்க இங்க கதவை திறக்க மாட்டோம்னு டிரெக்டா சொல்லல. அதாவது நான் சூக்காதான் சொல்லி தலைவனுக்கு என்ன செய்யறா, புரிய வைக்கிறா. புரிய வச்சுட்டு கடைசியில சொல்றா, இப்படி ஊர்ல எல்லாம் பழிச்சொல் எழுது, அதனால நீ இங்க வர தேவையில்லை, உன்னோட மாலையும் எங்களுக்கு தர தேவையில்லை என்று சொல்றா. சரியா? உன்னோட மாலையும் எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, தர தேவையில்லைன்னு சொல்றா. இதுல தோழின்ற மதிநுட்பம். சரியா? தோழின்ற மதிநுட்பத்தை பாருங்க, கேள்வி அவர். அதாவது அவர் சொல்றா, காவிரி பெருந்துரை பலராடு நீதுரை. பாருங்க, காவிரி பலராடும் பெருந்துரை மருதோடு பிணித்த ஏந்து கூட்டி யானை சேந்தன். சரியா? அதாவது காவிரி ஆறு தெரியும் தானே, அது எவ்வளவு ஒரு பெரிய ஆறுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த காவிரி ஆற்றுல மருத மரம் நிக்கிறான். சரியா? உங்களுக்கு விஷுவலா காட்டினா ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்க. இந்த காவிரி ஆற்றுல என்ன நிக்குதாம், ஒரு மருத மரம் நிக்குதாம். இதான் மருத மரம் வச்சுக்கோங்க. இந்த காவிரி பலராடுகின்ற அந்த ஆற்றுல ஒரு மருத மரம் என்ன செய்யுது, நிறைய பேர் நீராடுறாங்க. அந்த
நீராடுற பெருந்துறையில மருத மரம் ஒன்று நிக்குது. இந்த மருத மரத்துல உயர்ந்து வளர்ந்த யானை ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கி, கட்டப்பட்டிருக்கி. உயர்ந்து வளர்ந்த தந்தங்களுடைய ஒரு யானை ஒன்று கட்டப்பட்டிருச்சு. அப்ப மருத மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாருங்க. யானை ஒன்று என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டி வச்சுக்கிறாங்க மரத்துல. அந்த மருத மரத்துல உயர்ந்து வளர்ந்த தந்தங்களையுடைய யானை ஒன்று கட்டப்பட்டிருக்கி. இதுதான் உள்ளுரை ஓமம். சரியா, வரப்போகுது. உள்ளுரை ஓமத்துக்குள்ள வரப்போகுது பாயிண்ட் பாருங்க. மருத மரத்துல யானை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இதன் மூலம் தோழி என்ன சொல்ல வாராண்டா, தலைவனுக்கு விளங்குது. அவள் மீனிங்கா தான் கதைக்கிறா என்று விளங்குது. அதாவது காவிரி பலராடு பெருந்துரை, அதாவது பரத்தையரிடம் இருக்கிறாங்க. பரத்தையர் கூடாத ஒழுக்கத்துல ஈடுபடுறாங்க. அந்த பரத்தையரிடம் ஆண் மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, உறவு கொள்றவங்களாக இருக்கிறாங்க. ஆண் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, உறவு கொள்றவங்களாக இருக்கிறாங்க. அதான் அந்த காவிரி பலராடு நீர்த்துறை. பரத்தையிடம் எல்லா ஆண் மக்களும் என்ன செய்வாங்க, உறவு கொள்றவங்களாக இருக்கிறாங்க. மருத மரத்துல உயர்ந்து வளர்ந்த தந்தங்களுடைய யானை சரியா கட்டப்பட்டிருக்கி. அதன் மூலம் என்னத்த சொல்றாங்கண்டா, மருத மரம் என்ன ஒரு இது சரி, அதை இருக்கட்டும். உயர்ந்து வளர்ந்த தந்தங்களை, அதாவது உயர்ந்து வளர்ந்த செல்வங்களை கொண்ட நம்மட தலைவன் பரத்தையர்ட உறவால கட்டப்பட்டிருக்கிறான். பரத்தையர்ட உறவால என்ன செஞ்சிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லத்தான் தோழி இதை சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். அது டிரெக்டா நம்மளுக்கு சொல்லல, டிரெக்டா தலைவனுக்கு சொல்லல. என்ன செஞ்சுக்கிறா, உண்ட சொல்லி அதன் மூலம் தலைவன் உயிர்த்து நரட்டும் என்று விட்டிருக்கா. இதான் தோழியின் மதிநுட்பம். சரியா, யானையிட அந்த யானை மருத மரத்துல கட்டப்பட்டிருக்கி என்று சொல்லி தலைவனும் நீ அந்த பரத்தையர் உறவால கட்டப்பட்டிருக்கிறா என்று சொல்லியிருக்கா. அதுக்கு பிறகு சொல்றா பாருங்க. அதுக்கு பிறகு சொல்றா அந்த அலிசியை பத்தி சொல்றா. அலிசியின் ஆற்காடு நகரம் போன்ற குற்றமற்ற மாட்சிமையுடைய அழகு பாருங்க. குற்றமற்ற மாட்சிமையுடைய அழகு, இதுல தலைவியின் அழகு வருது. சரியா, குற்றமற்ற மாட்சிமையுடைய அழகு தொலைதல் கண்டு ஊருல அலர் பழி சொல்ல எழுது. தலைவி இவ்வளவு அழகா இருக்கிறா. சரியா, தலைவி இவ்வளவு அழகா இருக்கிறன்னு விட்டு ஊராக்கள் என்ன சொல்லுவாங்க, பரத்தையிடம் செல்றானே. அப்ப தலைவியை பத்தி தான் என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்க, பழி சொல்லுவாங்க தலைவியை பத்தி தான். அதுதானே அந்த காலத்துல இருந்து இந்த கால சமூகம் மட்டும் தலைவியைத்தான் பழி சொல்லுவாங்க. சரிதானே, அப்ப தலைவி மேலதான் தப்பு இருக்கி என்று என்ன செய்யறாங்க, ஊராக்கள் பழி சொல்றாங்க. சரியா, அதால நீ இந்த சேரி பக்கம் இனி வர தேவையில்லை. சேரின்னா எங்கட வீடு. சரியா, இந்த வீட்டு பக்கம் நீ வர தேவையில்லை. உன்னோட இந்த உதவாக்கிற மாலையும் தர தேவை. அந்த மாலையை கொண்டு போய் தான் சேருவாங்க. சரியா, காதல் ஜோடி மாலை, பூமாலை. அந்த பூமாலையும் எங்களுக்கு தேவையே இல்லை என்று தோழி என்ன செய்யறா சொல்றா. பக்குவமா எடுத்து சொல்றா. பக்குவமா என்ன செய்யறா எடுத்து சொல்றா. அந்த கால சங்க காலத்தாக்கள் கொஞ்சம் டீசென்ட் ஆனாக்கள், அதனால டீசெண்டா சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிறார்கள் அப்படி இல்லை, மூஞ்சிக்கு நேரம் எதுவும் சொல்லிடுது. அப்படி சொல்றலையே அந்த காலத்துல கொஞ்சம் டீசெண்டா, இனி உங்களோட மாலையும் தர வேண்டாம், எங்களோட சேரி பக்கமும் நீ வர வேண்டாம் என்று சொல்ற. இதுதான் இந்த பாட்டு. இப்ப விளங்கிட்டா? ஓகே, இப்ப நாம இதுல கேலிகளை நோட் பண்ண. இந்த பாட்டை விளங்கப்படுத்திட்டேன், கேலிகான விடையும் விளங்கப்படுத்திட்டேன். இப்ப கேலிக்கு எப்படி விடையிலன்னு சொல்லப்போறேன். ஓமையணி இதுல கையாளப்பட்டிருக்கி சொன்னே. அலிசி ஆற்காடு அன்ன இவள் பழிசீர் மாநலம். சரியா, அலிசி என்பவண்ட ஆற்காடு நகரம் போன்ற குற்றமற்ற மாட்சிமையுடைய நலங்கள் இருக்கி. உவமானம் அலிசியின் ஆற்காடு நகரம். உவமேயம் தலைவியின் குற்றமற்ற மாட்சிமையுடைய அழகு. பொதுத்தன்மை என்ன, அழகா இருக்கிறது, குற்றமற்ற மாட்சிமையுடைய அழகு அப்படின்னு போட்டாலும் ஓகே. சரியா, ஓகே. அதே மாதிரி இன்னொரு உவமை இருக்கி. அந்த நிறைய ஒள்வாள், பகைவர்களுக்கு நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாள். சரியா, பகைவர்களுக்கு நரகம் போன்றிய ஒளி பொருந்திய வாள். உவமானம் நரகம். சரியா, உவமானம் நரகம். சரியா, உவமானம் நரகம். உவமேயம் ஒளி பொருந்திய வாழ், பொதுத்தன்மை துன்பம் தருதல். முதலாவது உவமை அணி அலிசி என்பவென்ற ஆற்காடு நகரம்.
தலைவியின் குற்றமற்ற மாட்சிமையுடைய நலங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. சரியா? அரிசி ஆற்காடு அன்னைவள் பழுதீர் மாநலம். உவமானம் அலிசி என்பவன்டா ஆற்காடு நகரம். உவமேயம் தலைவியின் அழகு அல்லது தலைவின்னு போட்டாலும் ஓகே. பொதுத்தன்மை சிறப்பு, பேரளவு சிறப்பு அப்படி போட்டாலும் ஓகே. சரியா? சிறப்பு தான் சொல்லு. 2வது பகைவர்களுக்கு நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாள். சரியா? அட பொதுத்தன்மை என்ன? துன்பம் தருதல். உவமானம் நரகம், உவமேயம் ஒளி பொருந்திய வாள், பொதுத்தன்மை துன்பம் தருதல். 2வது கேள்வி போடுங்க. காவிரி ஆற்றினதும், இப்பாடல்ல காவிரி ஆற்றினதும் சோழ நாட்டினதும் வளம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? காவிரி நாட்டின் ஆற்றினதும் சோழ நாட்டினதும் வளம் எப்படி குறிப்பிடப்படுகின்றது? அதுக்கு எழுதுங்க. காவிரி ஆற்று நீர்த்துறையில மக்கள் எப்போதும் நீராடுவார். காவிரி ஆற்று நீர்த்துறையில மக்கள் என்ன செய்யறாங்க? எப்போதும் நீராடுவாங்க. ஆற்றோரத்துல பெரிய மருத மரங்கள் என்ன செஞ்சுக்கு? வளர்ந்து நிறைந்து இருத்தல், அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி அம்மரங்கள்ல என்ன? யானைகள் கட்டப்பட்டிருக்கிறது. வளம்தான் அதுல பாரு. மக்கள் எப்போது நீராடுறது, மருத மரங்கள் வளைஞ்சிருக்கிறது, அந்த மருத மரங்கள்ல யானைகள் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது இதுல உள்ளுரை ஓமம் சொன்னேன் தானே. உள்ளுரை ஓமம் விளங்கப்படுத்தினு தானே. உள்ளுரை ஓமத்தை எடுத்து காட்டுகண்டா அந்த மருதோடு பிணித்த ஏந்து கோட்டி யானை, அதுதான் அடி. சரியா? மருதோடு பிணித்த ஏந்து கோட்டி யானை, அதாவது குறிஞ்சி நிலத்துக்குரியதுதான் யானை. சரியா? குறிஞ்சி நிலத்துக்குரிய யானை மருத மரத்தில் உள்ள மருத மரத்தில் கட்டப்பட்டுள்ளது போல தலைவன் தனக்குரிய மனைவியோடு வாழாமல் பரத்தையர்ந்த உறவால கவரப்பட்டு வாழ்ந்தான் என்பதை குறிக்கும். சரியா? என்பதை என்ன செய்யும்? குறிக்கும். இதுதான் உள்ளுரை ஓமம். அதாவது திணை மயக்கம் என்றும் வரும். ஆனா அப்படி கேள்விகள் பெருசா அவங்களுக்கு வார இல்லை. சரியா? திணை மயக்கம்ண்டா ஒரு திணைக்குரிய கருப்பொருள் மற்ற ஒரு திணையில குறிப்பிடுறதுதான் திணை மயக்கம். சரியா? இந்த பாடல்ல முற்றுமுழுதாக மருத நிலமும் மருத நிலக்குரிய ஒரு பொருளாகவும் தான் இருக்கு. ஆனாலும் குறிஞ்சி நிலத்துக்குரிய யானை என்ன செஞ்சிருக்கு? இங்க வந்திருக்கு. சரி, அது பெருசா அந்த கேள்விகள் திணை மயக்கம் என்ற கேள்வி அதை எழுதுங்க. சரியா? நான் பெரிதா ஒண்ணும் இல்லை. அதாவது குறிஞ்சி நிலத்துக்குரிய யானை மருத நிலத்தில் உள்ள மருத மரத்துல கட்டப்பட்டுள்ளது போல தலைவன் தனக்குரிய மனைவியோடு வாழாமல் பரத்தையரிட உறவால கவரப்பட்டு வாழ்ந்தான் என்பதுதான் உள்ளுரை உவமம். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம். இதுல அலிசிய மன்னர்கள் பற்றி, அலிசி சேந்தன் ஆகிய மன்னன் பற்றி இப்ப குறிப்பிடுகின்ற செய்திகள். சரியா? அலிசிய பத்தி இந்த அலிசி மன்னன்ற செய்திகளை பார்த்தீங்கன்னா சேந்தன் தந்தையாக இருக்கிறான் அலிசி. அதே மாதிரி சோழருக்குரிய இவன் ஒரு பெரும் படைத்தலைவனாக காணப்படுகிறான். அதே மாதிரி இவன் கல்லை விரும்பி உண்பவன். சரியா? அரியல் அம்புகவின், அதாவது சரியா கல்லை விரும்பி உண்பவன், விலங்கு தொகுதிகளை வேட்டையாடுறவன், இளம்பீரர்களுக்கு தலைவன் போன்றவன், பகைவர்கள் அழிப்பதாகிய ஒளி பொருந்திய வாளை உடையவன். அடுத்தது எழில் நிறைந்த நாடு ஆற்காடு நகரு விளங்குகின்றது. இவளம் அலிசி என்ற சிறப்புக்குள்ள வரும். சரியா? அதே மாதிரி சேந்தனுக்கு எழுதுங்க. சேந்தன் யானைகளை கைப்பிடிப்பதில் சிறந்த வீரன். யானைகளை வசப்படுத்துறதுல இவர் ஒரு சிறந்த வீரர். சோழர்களுக்காக காவிரி பெருந்துறை அருகே யானைகளை வசப்படுத்துபவன். அலிசி என்ற மகன். அலிசி என்ற மகன் தான் யாரு? இந்த சேந்தன். இவ்வளவுதான் சேந்தன் பத்தி கூறியது. சரியா? அடுத்தது இந்த பாடல்ல கையாளப்பட்டிருக்கிற முதல் உருகரி உரிகளை எடுத்து காட்டுக அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியும். முதல் என்ன எழுதுவீங்க? மருத நிலம். சரியா? மருத நிலம்
அதுன்ட்டு போட்டு எழுதுவீங்க. அதே மாதிரி கருப்பொருள்னா என்ன உங்களுக்கு தெரியும். ஆற்காடு, யானை, மருதமரம், சேரி என்பன என்ன செய்யப்பட்டிருக்கி சொல்லப்பட்டிருக்கி. அதோட குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் ஆகிய யானையும் இம்மருத நிலத்துல திணைமயக்கமாக அமைஞ்சிருக்கி என்ற அதை ஷார்ட் நோஸா பிரக்கெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே. சரி, அது பெரும்பாலும் தேவையில்லை. சரியா? இப்படி ஒரு கேள்வி வந்தால் சரியா, ஆனா அது ஓவர்னு தான் சொல்றது. சரியா? திணைமயக்கம் பெருசா கேட்கறல என்னன்னு சொல்றேன். சரி, உரி என்ன உங்களுக்கு தெரியும். என்ன உரி? ஊடல். ஊடல் என்ன? ஒரு பொய்க்கோபம். சரிதானே? ஒரு பொய்க்கோபம். அடுத்தது இந்த அடிகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. காவிரி பலராடு பெருந்துரை மருதொடி பிணித்த ஏந்து கொட்டி யானை எனும் தொடர்கள்ட உட்கருத்தை இனம் கண்டு விளக்குக. காவிரி பலராடு பெருந்துரை என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த காவிரி ஆற்று நீர்த்துறையாகிய பரத்தையிடத்து மக்கள் வந்து என்ன செய்யறாங்க? எப்போதும் உறவு கொண்டவர்களாக இருக்கின்ற பரத்தையிட இழிவு நிலை. பரத்தையிட இழிவு நிலைதான் இந்த தொடரால சுட்டி காட்டப்படுகின்றது. பரத்தையிட எல்லா ஆண் மக்களும் உறவாடுவாங்களாம். பரத்தையிட இழிவு நிலை. மருதோடு பிணித்த ஏந்து கோட்டி யானை, இந்த தொடர்கள் எதை சுட்டி காட்டுதுண்டா, அந்த வளர்ந்து செலுத்தி நிறைந்த மருத மரங்கள் இருக்குதானே, அந்த மருத மரத்துல பரத்தையிடத்து உயர்ந்து வளர்ந்த தந்தங்களையுடைய யானைகளை கொண்ட தலைவன் அந்த பரத்தையிட உறவால கட்டப்பட்டிருக்கிறான். அதுதான் அதுல சொல்றான். சரியா? ஓகேவா? வெளிப்படையான பொருள் என்னடாமா? ஓ காவிரி பலராடு பெருந்துறை, காவிரி ஆற்றுல பலரும் நீராடுகின்றார்கள். இதன் மூலம் என்ன செய்யறாங்க? அந்த காவிரி ஆற்றுல காவிரி ஆகிய அந்த பரத்தையீடு எடுத்து ஆண் மக்கள் என்ன செய்யறாங்க? எல்லாருமே நீராடுறாங்கன்னு பரத்தையிட இழிவு நிலை கூறப்படுகின்றது அப்படின்னு எழுதினா ஓகே. நீங்க அதோட டைரக்ட் கருத்தை கூறிட்டு அதோட உட்கருத்தை நீங்க கூறினா சரி. சரியா? என்ன சொல்ல வராங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்தது இதுதான் அதோட உட்கருத்து எழுதினா சரி. அடுத்த கேள்வி, இந்த செய்யுள்ள வெளிப்படும் பழந்தமிழ் கால இலக்கிய மரபுகள். சங்ககால இலக்கிய மரபுகள், பழந்தமிழ் இலக்கிய மரபுகள் எல்லாம் உண்டுதான். சரியா? கேள்வியை மாத்தணும்னு குழம்புறது என்ன? முதல் கருவுரி பயன்பாடு தோழி கூற்று. சரியா? யார கூற்று இது? தோழி கூற்று, பெயர் சுட்டாத மரபு. கருப்பொருள் பயன்பாடு இருக்கு. என்னென்ன கருப்பொருள்? மருதமரம், யானை, ஆற்காடு, சேரி என்பன அமைய பெற்றிருக்கு. அதை எழுதுவீங்க. வேற என்ன இருக்கி சொல்லுங்க பாப்பா. வெரி குட். திணைக்குரிய ஊடல் ஒழுக்கம். அதே மாதிரி உள்ளுரை உமம் என்ன செய்யப்பட்டிருக்கி? பயன்படுத்தப்பட்டிருக்கி. சரியா? அடுத்தது வேற என்ன? சங்க அலிசி, ஆற்காடு, அலிசி, சேந்தன் என்ப 2 மன்னர்கள் என்ற வீரமும் பெயர் சுட்டி என்ன செய்யப்பட்டிருக்கி? பாடப்பட்டிருக்கி. அதே போல விலங்கு வேட்டை, கல், இறைச்சி உணவு, யானை பிடிக்கிறது, வால் போரிடல் என்ற சங்ககால பண்பாடுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கி? வெளிப்படுத்தப்பட்டிருக்கி. இப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதினா 4 புள்ளி வரும். சரியா? ஓகேவா? இந்த கேள்வி இதுல வர கேள்விகள் கேட்டுட்டேன். ஓகே. இப்ப இந்த அரும்பதங்களை பாருங்க. சேரிண்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். வாழிடம். அலரண்டா பழிச்சொல். பெருந்துறை பெரிய நீர்த்துறை. பிணித்த 3 சொல்லினா கட்டிய. அரியல் என்றா கல். கல்லண்டா அந்த மத்த கல், எரியிற கல் இல்ல, குடிக்கிற கல். சரியா? பணம் இதுல வார இந்த கல். தொலைதல் என்றா அழிதல் அல்லது குறைதல். நிறைய உள்வாளண்டா பகைவர்களுக்கு நரக வேதனை செய்கின்ற ஒளி படைத்த வாழ். தாரண்டா மாலை. இந்த தாரை பத்தி நீங்க எங்க படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் சும்மா. இந்த தார் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு உங்களுக்கு. எந்த பகுதியில் வந்தது சொல்லுங்க. வெரி குட். கம்பராமாயணத்துல அடிக்கடி வரும். பாரதண்ட சிறப்புகளுக்கு எல்லாம் வரும் இந்த தார். சரியா? பெருமைண்டா தலைவன்.
சரியா? பெருமை என்றா தலைவனே. மருது என்றா மருத மரம். கோடு என்றா தந்தம் அல்லாட்டி கொம்பு. கோடுண்டா தந்தம் என்று தான் சொல்றது, கொம்புன்னு. சரியா? நிறையம் என்றா நரகம். ஓகேயா? நிறையம் என்றா என்ன? நரகம். அப்ப குறுந்தொகை செய்யுள்கள் 4 முடிஞ்சு. குறுந்தொகை செய்யுள்கள் 4ம் அதற்கான கேள்விகளும் உங்களுக்கு தந்துட்டேன். சரியா? அதை நீங்க நீ எக்ஸாமுக்கு எழுதினா சரி. இப்போ ஒருக்கா பார்த்துருப்பீங்க, எழுதிருப்பீங்க, நோட் பண்ணி அது ஒருக்கா வடிவா எழுதிட்டு எக்ஸாமுக்கு வச்சா சரி. இப்போ 4 குறுந்தொகை செய்யுள் முடிச்சிட்டேன்னு நானே. இனி அடுத்தது அடுத்த ஞாயிறு உங்களுக்கு எக்ஸாம். சரி, நீங்க எக்ஸாமுக்கு ஜிட் எக்ஸாம்லாம் எழுதி முடிங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸாமை வைக்கிறேன். சரியா? இதுல ஒரு எக்ஸாம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நான் உங்களுக்கு தருவேன். சரியா? அடுத்த கிளாஸ்ல அடுத்த விஷயம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும். கம்பராமாயணம் திரும்ப தொடங்கணும். அதே மாதிரி திருக்குறளும் முடிக்கணும். சரியா? அப்ப இதில் எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம்.